இன்று நாம் இந்தியாவிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கும் மிக சக்தி வாய்ந்த கேம் சேஞ்சிங் கதைகளில் ஒன்றை பற்றி பேசப் போகிறோம். இது வெறும் செய்தி இல்லை, இது தரையில் இறங்கிய ஒரு புரட்சி. நூற்றாண்டுகளாக நிலைத்திருந்த உயர் சாதி ஆதிக்கத்திற்கு நேரடியான சவால். நான் பேசப்போவது மகாராஷ்டிராவின் அகமது நகர் மாவட்டத்தில் இருக்கும் சவுண்டலா கிராமத்தை பற்றி. 2026 பிப்ரவரி 5ஆம் தேதி இந்த கிராமமும் ஒரு மனதான கிராம் சபா தீர்மானம் மூலம் தன்னை சாதியற்ற கிராமமாக அறிவித்துக் கொண்டது. இதன் மையத்தில் இருப்பவர் யார்? சஞ்சய் கோர் என்ற ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். இவர் மத நம்பிக்கை, சமரச முறை மற்றும் அம்பேத்கரின் சிந்தனை இவை மூன்றையும் ஒன்றாக்கி பிராமணிய ஆதிக்கத்திற்கு எதிரான ஆயுதமாக மாற்றியிருக்கிறார். சுமார் 350 கிமீ தொலைவில் மும்பையிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது இந்த சிறிய கிராமம். பல தசாப்தங்களாக இந்த கிராமமும் மற்ற கிராமங்களைப் போலத்தான் இருந்திருக்கிறது. தனி கிணறுகள், கோவில்களில் நுழைய தடை, திருமணங்களில் தலித்துகளை தனியாக உட்கார வைப்பது, சில சமயங்களில் மிச்ச சாப்பாடு கூட கொடுப்பது, கால்நடைகள் அருகில் உட்கார வைப்பது என்று அவமானங்கள் நிறைந்திருந்தன. மராத்தா உள்ளிட்ட உயர் சாதியினர்தான் அதிகாரத்தை கையில் வைத்திருந்தார்கள். கீழ்ச்சாதியினர் மலிவான உழைப்புக்காகவும் தங்கள் கட்டுப்பாட்டிலும் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் மாற்றம் வெளியிலிருந்து வரும் ஆர்வலர்களாலோ அரசியல்வாதிகளாலோ வரவில்லை. அது உள்ளிருந்தே பாதிரியார் சஞ்சய் கோர் மூலமாகத்தான் வந்தது. சஞ்சய் கோர் பட்டியல் சாதியான மகர் சமூகத்தைச் சேர்ந்தவர். இவர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினாலும் பாபா சாஹேப் அம்பேத்கரின் சாதியை ஒழிப்போம் என்ற தீவிர அழைப்பை ஒருபோதும் கைவிடவில்லை. அதை விவிலியத்தின் உண்மையான சமத்துவ செய்தியோடு இணைத்தார். யூதர் கிரேக்கர் என்றில்லை, அடிமை சுதந்திரர் என்றில்லை. ஏனெனில் நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவில் ஒன்றாக இருக்கிறீர்கள். எந்த மேல்நிலையும் இல்லை, எந்த உயர்வும் இல்லை, மல்லை மனிதம் மட்டுமே. கோர் மேடையில் ஏறி பிரசங்கம் செய்துவிட்டு போகும் பாதிரியாராக இல்லை. அவர் களத்தில் இறங்கினார். கிராமத்தின் தந்தா முக்தி சமிதியின் தலைவராக, இது மாநில அரசு ஆதரவுடன் அமைதியான கிராமங்களுக்கான சர்ச்சை தீர்வு குழு. அவர் சண்டைகளை தீர்த்தார், இடைச்சாதி மோதல்களை தீர்த்தார், சாதிகளுக்கு இடையே நம்பிக்கையை உருவாக்கினார். அவர் சிறியதாக ஆரம்பித்தார். வீடுகளில், வயல்களில், உயர் சாதியினர் பகுதிகளில் கூட அமைதியான உரையாடல்கள். பிரிக்கும் சடங்குகளை விட பகிர்ந்து கொள்ளும் மனித நேயத்தை வலியுறுத்தினார். பின்னர் கிராம் பஞ்சாயத்து நிதியில் கட்டப்பட்ட நடுநிலை இடமான உள்ளூர் தேவாலயத்தை ஒரு உண்மையான மையமாக மாற்றினார். சாதிகளை கடந்த உரையாடல்கள், பொது உணவுகள், அரசியல் அமைப்பு உரிமைகள் குறித்த கல்வி அமர்வுகள், இவை வெறும் பிரார்த்தனை கூட்டங்களாக இல்லை, இவை புரட்சிகரமான பட்டறைகளாக இருந்தன. அம்பேத்கரின் எழுத்துக்களையும் கிறிஸ்தவ உவமைகளையும் ஒரு சேர படித்தார்கள். பிராமணர்களும் உயர் சாதியினரும் நிலத்தையும் வேலைகளையும் கௌரவத்தையும் எப்படி பிடித்துக் கொள்கிறார்கள், அதே சமயம் ஓபிசிகள், தலித்துகள், பழங்குடிகள் ஏன் போராடுகிறார்கள் என்பதை மக்களுக்கு விளங்க வைத்தார். அவரது நியாயமான மத்தியஸ்தம் அனைத்து சாதியினரிடமும் மரியாதையை பெற்றுத் தந்தது. அதனால்தான் அவர் சமிதியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வாக்குகள் அனைத்து சாதிகளிடமிருந்தும் வந்தன. இது சுவிசேஷ முறைகளும் அம்பேத்கரிய உத்திகளும் சேர்ந்த ஒரு கலவை. மேலும் பழைய படிநிலைகளை பாதுகாக்க விரும்புபவர்களை இது அச்சுறுத்தியது. இப்போது 2026 பிப்ரவரிக்கு வருவோம். சர்பஞ்ச் ஷரத் அர்காடேவின் தலைமையில், ஆனால் வெளிப்படையாக கோரின் அஸ்திவார வேலையால் தூண்டப்பட்டு கிராம் சபா ஒரு முழுமையான தீர்மானத்தை நிறைவேற்றியது. சாதி அடிப்படையிலான நடைமுறைகளை முற்றிலுமாக தடை செய்தார்கள். சாதி அவமான சொற்களுக்கு அபராதம், கிணறுகள், கோவில்கள், பள்ளிகள், இடுகாடுகள் அனைத்திற்கும் சமமான அணுகல், விதவை மறுமணங்களுக்கு ஆதரவு. அவர்களின் போர்க்குரல் என் சாதி மனிதம். மராத்தியில் சொல்வார்கள் ஆம்சிஜாத் மானவ். இது மேலே இருந்து திணிக்கப்படவில்லை, இது கீழிருந்து மேலாக வந்தது.
தலித்துகளும் மற்றவர்களும் இந்து மூட நம்பிக்கைகளிலிருந்து வெளியேறி இந்து அல்லாத அடையாளங்களை உரிமையாக்கிக் கொண்டு உண்மையான ஒற்றுமையை கட்டியெழுப்பினர். ஆம், சர்வதேச ஊடகங்கள் இதை சங் பரிவாருக்கு பின்னடைவு என்று கூறின. மகாராஷ்டிராவில் மதமாற்ற எதிர்ப்பு சட்டங்கள் இந்த மாற்றங்களை குற்றவியல் குற்றமாக மாற்ற முயல்கின்றன. இந்து மதத்தின் கட்டமைப்பு கீழ்ச்சாதியினர் வேறு எங்கேயாவது கண்ணியத்தையும் சமத்துவத்தையும் கண்டடையும் போது நொறுங்கி விடுமோ என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். இது பெரிய அம்பேத்கரிய தீக்குள் சரியாக பொருந்துகிறது. பாபா சாஹேப் அம்பேத்கரே இந்து மதத்தின் சாதி கூண்டிலிருந்து தப்பிக்க மதமாற்றத்தை கருதினார். இவர் பௌத்தத்தை தேர்ந்தெடுத்தார். பாதிரியார் கோரின் கிறிஸ்தவ பாதை பலருக்கு அந்த மாற்றத்தை வேகப்படுத்துகிறது. வெறும் சித்தாந்தம் மட்டுமல்ல, உண்மையான முன்னேற்றம். பள்ளிகள், சுகாதாரம், சாதி சுரண்டலுடன் இணைக்கப்பட்ட வறுமை சுழற்சியை உடைக்கும் வலைப்பின்னல்கள். மகாராஷ்டிராவின் பழங்குடி பகுதிகளில் பீம் ஆர்மியின் ஆற்றல் பெருகுகிறது. கிராமங்கள் வீணான கணேஷ் உற்சவங்களை கைவிட்டு சமத்துவ கூட்டங்களை ஏற்பாடு செய்கின்றன. கீழ்ச்சாதியினர் நியாயமான கூலியை கோருகிறார்கள். இது நில உரிமையாளர்களை அச்சுறுத்துகிறது. கோரின் ப்ளூ பிரிண்ட். முதலில் மத்தியஸ்தம் செய், அனைவரையும் உள்ளடக்கிய இடங்களை உருவாக்கு, உரிமைகள் குறித்து கல்வி கொடு. இது அம்பேத்கரின் மக்கள் உத்திகளை பிரதிபலிப்பதுடன் RSSஐ அதன் அச்சாணியில் ஆட்டும் சமூக திறமையையும் கொண்டுள்ளது. அதை அப்படியே கூறுவோம். சங் பரிவாரின் மதமாற்ற எதிர்ப்பு சிலுவை போர். மோசடியான மதமாற்றங்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கும் சட்டங்கள். இது மதத்தை பாதுகாப்பது பற்றியதல்ல. இது கீழ்ச்சாதியினர் சுதந்திரமாக வெளியேற துணிவதற்கு எதிரான உயர் சாதி பயங்கரவாதம். கிறிஸ்தவர்களின் வளர்ச்சி வெடித்துக் கொண்டிருக்கிறது. ஏனெனில் அது இந்து மதத்தின் மனுஸ்மிருதி ஒருபோதும் வழங்காததை வழங்குகிறது. உண்மையான சமத்துவம், கல்வி, வேலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. ஆந்திர பிரதேசம் போன்ற இடங்களில் பட்டியல் சாதியினரில் பெருமளவினர் இந்து மதத்தை விட்டு மனித மதிப்பை படிநிலையை விட உயர்த்தி பார்க்கும் திருச்சபை சமூகங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். மகாராஷ்டிராவும் அதை உணர்கிறது. விதர்பாவில், கோங்கனில், பழங்குடி மண்டலங்களில் மக்கள் உயர்சாதி பண்டிகைகளை நிராகரித்து உண்மையில் அதிகாரம் தரும் ஒன்றை நோக்கி நகர்கிறார்கள். சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, மத ரீதியாக இது சாதியை வேரோடு களைகிறது. உயர் சாதியினர் ஒரு சிறுபான்மை. அவர்களின் கட்டுக்கதைகள் பிடியை இழக்கும்போது பீதியடைகிறார்கள். மதமாற்றம் செய்தவர்கள் அந்தஸ்தை பெறுகிறார்கள். வெளிநாட்டு இந்தியர்களிடமிருந்து வளங்கள் பாய்கின்றன. வறுமை பொறிகள் நொறுங்குகின்றன. பாதிரியார் சஞ்சய் கோர் வெறும் மதத் தலைவர் மட்டுமல்ல, அவர் ஒரு புரட்சியாளர். தனது தேவாலயத்தை சாதி ஒழிப்பு ஆய்வகமாக மாற்றுகிறார். விவிலிய விடுதலையை அம்பேத்கரின் ப்ளூ பிரிண்டுடன் இணைக்கிறார். ஆதிக்கத்திற்கு எதிராக இளைஞர்களை தீவிரப்படுத்துகிறார். சவுண்டலாவின் வெற்றி இது சாத்தியம் என்பதை காட்டுகிறது. இடைச்சாதி திருமணங்கள் தொடங்கியுள்ளன. வளங்கள் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. உண்மையான நல்லிணக்கம் உள்ளது. சவால்கள் இன்னும் இருக்கின்றன. மெல்லிய பாரபட்சங்கள், வெளியே இருந்து குறுக்கீடு. ஆனால் இந்த மாதிரி பரவிக்கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இதுதான் நாம் போராடும் எதிர்காலம். ஒரு இந்தியா. கீழ்ச்சாதியினர் உயர் சாதி சங்கிலிகளிலிருந்து விடுபட்டு எழுந்து நிற்கும். கோர் போன்ற தலைவர்களால் ஈர்க்கப்பட்டு நம்பிக்கையை புரட்சியாக மாற்றும். உங்கள் கருத்து என்ன? சவுண்டலா இந்தியாவிற்கே ஒரு மாதிரியா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அடிக்க மறந்துடாதீர்கள். மேலும் இப்படிப்பட்ட எதிர்ப்பு மாட்ட கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.